Hi students, 11th standard காமர்ஸ் எக்ஸாமுக்கு உண்டான டாப் மோஸ்ட் 3 மார்க் கொஸ்டின் வித் ஆன்சரோட உங்களுக்கு இந்த வீடியோ என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம 2 மார்க் அண்ட் 5 மார்க் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா அப்லோட் பண்ணிட்டோம். அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ 3 மார்க் 43 மார்க் தான். அதுவும் ரொம்ப வித் சிம்பிள் ஆன்சரோட என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். ஸோ இதில் உள்ள கேள்விகளை படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மருவூர்பாக்கம் மற்றும் பட்டினப்பாக்கம் விளக்கு, இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து அந்த வாணிகம் வரையறுன்னு ஒரு கொஸ்டின் இருக்கும், அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க இது கூட. அடுத்ததாக பாண்டியர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட துறைமுகங்கள் யாவை? மனித செயல்பாடுகள் என்றால் என்ன? விளக்குக. அடுத்த சிறுகுறிப்பு வரைய தொழில், சிறப்பு தொழில். சேவை தொழில் என்றால் என்ன? வரையறா பொறுப்பு என்றால் என்ன? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்தா இந்து கூட்டு குடும்ப தொழில் சிறப்பு இயல்புகள் ஏதேனும் 3 விவரி. இதையும் இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கூட்டாண்மை நிறுவனத்தின் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை யாது? இதுவும் எக்ஸாமில் முக்கியமான கேள்வி. கூட்டாண்மை ஒப்பாவனம் என்றால் என்ன? இதுவும் முக்கியமான கேள்வி தான். அரசு நிறுவனம் என்றால் என்ன? அயல்நாட்டு நிறுவனம் என்றால் என்ன? இந்திய பன்னாட்டு நிறுவனங்கள் ஏதேனும் 3 குறிப்பிடுக. பொதுக்கழகங்கள் என்றால் என்ன? இந்திய ரிசர்வ் வங்கி நிர்வாகத்தில் ஈடுபட்டுள்ள நபர்கள் யார்? மின்னணு வங்கி என்றால் என்ன? இதெல்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் தான். என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கேள்விகளை மட்டுமாவது என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படித்து முடிச்சுருங்க. சரிங்களா? சார் இந்த கேள்வி மட்டும் படித்தா போதுமா சார், கம்பல்சரிலாம் அட்டன் பண்ணலாம் சார் அப்படின்னா, கம்பல்சரி அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எல்லா கொஸ்டினுமே நீங்கள் கண்டிப்பாக என்ன அப்படின்னா படித்தாகணும். சரிங்களா? 7 கொஸ்டினுக்கு மினிமம் 4 to 5 கொஸ்டின் உங்களுக்கு இதிலிருந்தே என்ன செஞ்சோம் அப்படின்னா கவர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபுல் 7 out of 7 எழுதணும்னு நினச்சிங்க அப்படின்னா எல்லா கொஸ்டினும் இதை படித்து முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்கூலில் இதில் என்ன முக்கியம் சொல்லியிருக்காங்களோ அந்த கொஸ்டின் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக இதில் வந்து கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மாக என்னச்சிங்க அப்படின்னா வரும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான கேள்விகளாக தான் இருக்குது. மினிமம் கேள்வி தான், படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் என்னச்சு அப்படின்னா இருக்கும். வித் ஆன்சரோடு உங்களுக்கு என்னது அப்படின்னா இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்ன செய்யுங்க அப்படின்னா உட்காந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளில் கூட இந்த கேள்விகளை ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா படித்து முடிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்து ஆன்சரோடு இருக்குது. அதுவும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடான ஆன்சர். அதாவது எக்ஸாமுக்கு எந்த பாயிண்ட் தேவையோ அந்த பாயிண்ட் மட்டும்தான் இதில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஸோ அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? 2 மார்க் வீடியோ போட்டாச்சு, 3 மார்க் வீடியோ போட்டாச்சு, 5 மார்க் வீடியோ போட்டாச்சு. உங்களுக்கு 5 மார்க்கும் இதே மாதிரி வித் ஆன்சரோட வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வித் ஆன்சரோட வீடியோ உங்களுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புகிறேன். பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் என்ன செய்யுங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.